வகுப்பறையில் மயங்கி விழுந்த 11ஆம் வகுப்பு மாணவன் மறைவு அதிர்ச்சி தகவல்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அடுத்த கொளச்சேரி பகுதியில் ஒரு அரசு பள்ளி இயங்கி வருது. இந்த பள்ளியில குன்றத்தூர் மணிகண்டன் நடைபாதை தெருவை சேர்ந்த சரவணனுடைய மகன் வெங்கடேசன் 11ஆம் வகுப்பு படிச்சுட்டு வந்தாரு. 16 வயசாகிற இவர் காலாண்டு விடுமுறை முடிஞ்சு ஸ்கூலுக்கு வந்திருக்காரு. அப்ப திடீர்னு கிளாஸ் ரூம்ல மயங்கி விழுந்து இருக்காரு. அவரை மீட்டு டீச்சர்ஸ் பக்கத்தில் இருக்கிற பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. அதை தொடர்ந்து வெங்கடேசன் மேல் சிகிச்சைக்காக சென்னைக்கு அனுப்பப்பட்டாரு. தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தும் சிகிச்சை பலன் அளிக்காம மாணவன் வெங்கடேசன் பரிதாபமா உயிரிழந்திருக்காரு. இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்துற குன்றத்தூர் போலீசாருக்கு கிடைச்ச முதல் கட்ட தகவல் படி மாணவன் வெங்கடேசன் காலாண்டு விடுமுறையில் அதிக அளவுல செல்போன் பயன்படுத்தினதா சொல்லப்படுது. அதோட ஸ்கூலுக்கு போற அன்னைக்கு காலையில தலை வலிக்குதுன்னு பெற்றோர்கிட்ட வெங்கடேசன் சொன்னதாகவும் அதை தொடர்ந்து தான் ஸ்கூல்ல மயங்கி விழுந்து சிகிச்சை பலன் அளிக்காம உயிரிழந்ததாகவும் சொல்லப்படுது. பிரேத பரிசோதனை அறிக்கை வந்தா மட்டுமே உண்மையான நிலவரம் தெரிய வரும். ஆக்சுவலி இந்த விஷயம் யோசிக்கப்பட வேண்டிய விஷயம் தான். இப்ப இருக்கிற குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் செல்போன் யூஸ் பண்றாங்க. ஆனா அதோட டியூரேஷன் தான் வித்தியாசப்படுது. மொபைல் போனுக்கு அடிக்ஷன் ஆகும்போது தான் இப்படிப்பட்ட விபரீதமான பின்விளைவுகள் ஏற்படுது. குழந்தைகளுடைய நடவடிக்கையை கண்காணிக்க வேண்டியது பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய முக்கியமான கடமைன்றதுல மாற்று கருத்து கிடையாது.